ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் த பெர்சியன் வெர்ஷன் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயின் அவங்க குடும்பம் வந்து ஃபேமிலியே ரொம்ப பெரிய குடும்பம், நிறையா பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷனில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடுறாங்க. அப்படி ஒன்றா இருக்கிற தருணத்தில் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சால்வ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோயினுக்கும் அம்மாவுக்கும் ஒரு நிறைய சம்பவம் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எப்படி சால்வ் பண்ணி அம்மாவோட ஒன்று சேர்ந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதனால எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு ரசிக்கும்படி கொடுத்துருக்காங்க. படத்துடைய அந்த காமெடி போர்ஷன்லாம் நல்லா கிளிக் அவுட் ஆகுது. அம்மா பொண்ணு இது நடுத்துடைய அந்த சென்டிமெண்ட்லாம் ஓரளவுக்கு டச் ஆகுது. எல்லா கேரக்டருமே ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு எழுதியிருக்காங்க. அதனால எல்லா கேரக்டரும் நம்ம மிங்கிள் ஆகி பார்க்க முடியுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு இது ஃபேமிலி ட்ராமாங்கிறனால ஒரு ஃபீல் குட் வைப்பை அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அதேமாதிரி படத்தில் அந்த மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜில் ஏகப்பட்ட இந்த ஃபேமிலி ஸ்டோரினாவே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதே கதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நிறைய சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. தமிழ் சினிமாவிலும் சரி, எல்லா லாங்குவேஜும் சரி, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஆச்சு, இதே மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். முதல்ல ஓரளவுக்கு எமோஷனலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வெவ்வேறு சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.